பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர சமூக நலத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துள்ள நிலையில் அதன் விவரங்களை நமது செய்தியாளர் ஆசிஃபிடம் கேட்கலாம். ஆசிஃப், இப்ப என்னென்ன அம்சங்களை மாற்றுத்திறனாளிகள் பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தினாங்க? இப்ப மாற்றுத்திறனாளிகளுடன் சமூக நலத்துறை அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்த விவரம் சொல்லுங்க ஆசிஃப். பிரியா, இன்றைய தினத்தை பொறுத்தவரை காலை சுமார் 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதியுடன் மாற்றுத்திறனாளி, அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகள் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே சுமார் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்த 12 தினங்களாக பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அதில் 9 பேர் தொடர் உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருபவர்களை பொறுத்தவரை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய, அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்விலுடைய அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணை குறைத்து தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பள்ளிகளில் இசை ஆசிரியர் பணியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கேட்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உறுதியளித்ததாக அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகள் நம்மிடம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அடுத்த சில நிமிடங்களில் சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி அவர்கள் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த 12 தினங்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை நேரில் சந்திப்பார் என்ற தகவலும் வெளியானது. அதன் அடிப்படையில் கடந்த சுமார் 5 நிமிடத்திற்கு முன்னர் சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி அவர்கள் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து அங்கு கடந்த 12 தினங்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை உண்ணாவிரதத்தை கைவிடும்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருப்பத தகவலையும் அவர்களிடம் தெரிவித்தார். மேலும் பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்ற உறுதியை அளித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது உண்ணாவிரதம் இருந்து வருபவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளனர். இதை தாண்டி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இந்த போராட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ஒரு முடிவை எடுத்துள்ளனர். பிரியா. அசஃப், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேரோட உடல்நிலை மோசமடைந்ததா நம்மளுக்கு தகவலும் கிடைச்சது. அதனை குறித்து நம்ம செய்தியிலையும் பார்த்தோம். இப்போ அவங்களோட உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? பிரியா, குறிப்பாக 9 பேர் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் 3 பேருடைய உடல்நிலை சிறிது மோசமடைந்ததை தொடர்ந்து அவர்களுக்கு மாற்று வழியின் மூலம் உணவு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. அவர்களுடைய உடல்நிலையும் தற்போது தேறி வந்த நிலையில் மற்ற 6 பேருடைய உடல்நிலை நேற்றைய தினம் சற்று மோசமடைந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான அம்சமாக மாற்றுத்திறனாளிகள், அது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சமூக நலத்துறை அமைச்சர் நேரடியாக வந்து இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருக்கும் அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை தற்போது கைவிட்டுள்ளனர். உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளதை தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு அளித்த அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படும் பட்சத்தில் போராட்டம் தொடராது என்றும், இல்லாத பட்சத்தில் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா. அசஃப், உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி.